இந்த வீடியோவில் PHPல ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஏன்ற வேரியபிள்குள்ளே 10ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். பின்ற வேரியபிள்குள்ளே 5ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் பி. ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிளும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 15 வருது. ஓகே, சப்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் ஆப்ரேட்டர் 5. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்ட்ரிக் 50. டிவைட் பண்ணோன்னா ஸ்லாஷ் 2. அதுக்கப்புறமா மாடுலஸ் பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே, ஸோ மாடுலஸ்னால் ரிமைண்டர் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பொனன்சியேஷன். இந்த எக்ஸ்பொனன்சியேஷன்னா என்னென்னா, இப்போ ஏன்ற வேரியபிள்குள்ளே 10 இருக்கும், பின்ற வேரியபிள்குள்ளே 5 இருக்கும். ஓகே, 10 பவர் 5. ஓகே, பவர் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். 10 பவர் 5ஓட வேல்யூ வந்து 1 lakh. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஏன்ற வேரியபிளில் 10ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிக்கிறேன்னா 10ன்ற வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்ற வேரியபிளுக்குள்ளே 5ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ ஏன்ற வேரியபிள் போட்டுக்கிறேன் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு பின்ற வேரியபிள். ஓகே, ஸோ இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்கே செமிகோலன் போட்டுக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, அதாவது ஏன்ற வேரியபிள்குள்ளே 10ன்ற வேல்யூ வந்து இருக்குது, ப்ளஸ் பின்ற வேரியபிள்குள்ளே 5ன்ற வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக 15. அந்த 15ன்ற வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நான் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏன்ற வேரியபிள் வந்து போடுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 15ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதே மாதிரி சப்ராக்ஷன். ஸோ 10 minus 5 5. ஓகே, ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், 5ன்னு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஓகே, ஸோ ஏன்ற வேரியபிள்குள்ளே 10ன்னு இருக்கும், 10 into 5 50. ஓகே, ஸோ 50ன்ற வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், 15ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ இங்கே டிவைட் போட்டுக்கிறேன். ஸோ ஏ டிவைட் பை பி 10 டிவைட் பை 5 2. ஓகே, 2ன்ற வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ 2ன்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ். ஸோ ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மாடுலஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே, ஸோ 10 மாடுலோ 5 வந்து 0. ஓகே, ரிமைண்டர் வந்து 0. ஓகே, அந்த 0ன்ற வேல்யூ வந்து எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும்னா ஏன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு வேரியபிளுக்கு ஏ அண்ட் பி. ஏன்ற வேரியபிள்குள்ளே 10ன்ற வேல்யூ வந்து இருக்குது, பின்ற வேரியபிள்குள்ளே சேம் 10ன்ற வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து ஏ வந்து ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறேன், ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈக்குவல்னு டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல்னு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா ரெண்டு வேல்யூமே சேம். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து 12ன்னு போடுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நாட் ஈக்குவல்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நாட் ஈக்குவல், இங்கே வந்து ஈக்குவல்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஏ பி ரெண்டுமே சேமா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூனா நாட் ஈக்குவல்னு டிஸ்பிளே பண்ணணும், சப்போஸ் ஃபால்ஸ்னால் ஈக்குவல்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நாட் ஈக்குவல்னு டிஸ்பிளே ஆகுது, நம்மளோட கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர், அதாவது ட்ரிபிள் ஈக்குவல் டு. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஓகே. இந்த ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர் என்ன செக் பண்ணோன்னா ரெண்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஒன்று வந்து ரெண்டுமே சேம் வேல்யூவான்னு செக் பண்ணோம், இன்னொன்று வந்து ரெண்டுமே சேம் டைப்பான்னு செக் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவல் என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணோம். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஓகே. ரெண்டுமே ஒரே டைப் தான், பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ. இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நாட் ஈக்குவல்னு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஓகே, சேம் டைப்பாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், நாட் ஈக்குவல்னு போடுறேன், அதாவது நாட் ஐடென்டிக்கல். ஸோ இங்கே நாட் ஐடென்டிக்கல்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஐடென்டிக்கல்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்னன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கணும். ஓகே. ஸோ இதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது, பட் சேம் டைப்பாக இருக்குது. ஓகே. இப்போ நமக்கு பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நாட் ஐடென்டிக்கல்னு வருது. ஓகே, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது, சேம் டைப்பாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பின்ற வேரியபிள் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நாட் ஐடென்டிக்கல்னு வருது. ஓகே. நம்மளோட கண்டிஷன் என்னன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் வேல்யூவாக கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஐடென்டிக்கல்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து லெஸ் தென் பியான்னு செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஏ வந்து லெஸ் தென் பியாக இருக்கா செக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், 12ன்னு போடுறேன். ஸோ ஏ வந்து லெஸ் தென் பியாக தான் இருக்குது. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா லெஸ்ஸாகவும் இருக்குது பட் ஈக்குவலாக இல்லை. ஓகே. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10ன்னு கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ரூன்னு வருது, ஏன்னா லெஸ் தென்னாக இல்லை பட் ஈக்குவலாக இருக்குது. ஓகே. இதே மாதிரி கிரேட்டர். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா கிரேட்டராக இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுனாலும் ட்ரூ தான். ஓகே. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே. அப்படின்னா என்னென்னா நாட் ஈக்குவல். ஓகே. சேம் நாட் ஈக்குவல் கொடுக்குற தான் இதுவும். ஓகே. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்குது. ஓகே. என்னோட கண்டிஷன் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது. ஓகே. பட் சேமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ்னு வருது. நெக்ஸ்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏ அப்புறமா ரெண்டு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் நடுவில் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். பி. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பேர் என்னன்னா ஸ்பேஸ்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே. இது வந்து PHP 7ல் கொண்டு வந்த ஒரு நியூ ஆப்ரேட்டர். ஓகே.
ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா, இப்போ ஏ வந்து லெஸ் தென் பி, ஏ வந்து பியோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா -1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0 அப்படின்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஏ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா பியோட, அப்போது வந்து 1ன்னு வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், 0ன்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஏ வந்து கிரேட்டராக கொடுக்குறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், 1ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பி. ஓகே, ஏ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா 1ன்னு டிஸ்பிளே ஆகும். இங்கே நான் 12ன்னு போடுறேன். இப்போ ஏ வந்து லெஸ் தென் ஆயிடுச்சு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், -1ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்பேஸ்ஷிப் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஏன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா 10ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வைல் கண்டிஷன் வந்து போட போகிறேன், வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கண்டிஷன் வந்து ஏன்ற வேரியபிள் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ உள்ளே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், ஏன்ற வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைனில் போடுறேன் பிஆர் டேக். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்ற வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோன்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஏன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா 10ன்னு இருக்குது, ப்ளஸ் 1ன்னு ஆட் ஆகும். ஸோ ஈக்குவல் டு 11. ஓகே, ஸோ 11 வந்து செக் பண்ணோம். 11 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ 11ன்னு டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் போகும்போது இப்போ 11 வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா 12ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகினே இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதே ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னாடி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஏன்ற வேரியபிள் வந்து ஆட் பண்ணும். ஓகே, அதாவது 1 ப்ளஸ் ஏன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா 10, இப்போ வந்து 11. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 10, 11, 12லேருந்து 20 வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த இடத்துல 21ன்னு வரும்போது 21 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், மைனஸ். ஓகே, 2 மைனஸ் வந்து போடுறேன். ஓகே, ப்ரீ டிக்ரிமெண்ட். ஸோ இது வந்து எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா மைனஸ் ஏன்ற வேரியபிள் வந்து வரும். ஓகே, 1 மைனஸ் 10ஓட வேல்யூ என்னன்னா 9. ஓகே, இங்கே வந்து செக் கண்டிஷன் வந்து மாற்றிடுறேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ 5 வரும்போது நமக்கு ஸ்டாப் ஆயிரும். இப்போ டிக்ரிமெண்ட் ஆகினே வரும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஏன்ற வேரியபிள்குள்ளே 10ன்னு இருக்குது. ஸோ 10 வந்து, ஸோ இங்கே வந்து கண்டிஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கு. இங்கே வந்து கிரேட்டர் தென் கொடுக்குறேன். ஸோ 10 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ உள்ள வந்து 10ன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைனில் என்ன ஆகும்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ 1 மைனஸ் 10 ஈக்குவல் டு 9. 9 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ 10, 9, 8, 7, 6, 5. 5ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, 4ன்னு வரும்போது 4 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வரும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட். இதே வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இது எப்படின்னா ஃபஸ்ட் வந்து வேரியபிள் எடுத்துக்கும். ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து 10. ஸோ 10 மைனஸ் 1. ஓகே, அதே மாதிரி இங்கே 10 மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. ஓகே, ஸோ 9 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. கண்டிஷன் வந்து ட்ரூ. உள்ள வந்து 9 டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் லைன் வரும்போது திரும்ப டிக்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஏன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குன்னா 9ன்னு இருக்குது. ஸோ 9 மைனஸ் 1 8. ஓகே, இதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிற வைக்கும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் வருது. ஓகே, ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் அண்ட்,
ஆர் நாட் எக்ஸ்ஆர் இந்த 4 ஆப்ரேட்டர் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 2 வேரியபிள் இருக்குது, ஏ பி. ஏக்குள்ளே 10 இருக்குது, பிக்குள்ளே 10 என்ற வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஏன்ற வேரியபிள் வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அண்ட் அப்படியே கீவேர்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பின்ற வேரியபிள் வந்து ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூன்னு கொடுக்குறேன். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, ஃபால்ஸ் வந்துச்சுன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் எப்படி செக் ஆகும்னா, இப்போ 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா 2 கண்டிஷனுமே ட்ரூ. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு கண்டிஷன் வந்து நாட் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் ட்ரூ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ஆப்ரேட்டரில் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு ஃபால்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம டேட்டா கீவேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் ஃபால்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஓஆர் அப்படின்னு டேரெக்டாக நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓஆர் பார்த்துடலாம். ஸோ ஆர் ஆப்ரேட்டர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ட்ரூன்னு வருது, ஏன்னா என்னோட ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ தான். ஓகே, இப்போ வந்து ஆப்ரேட்டர் போடுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் ட்ரூ தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே ஆர் ஆப்ரேட்டர் போடுறேன். ஓகே, இப்போ நமக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே நாட் ஆப்ரேட்டர் போடுறேன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து இப்போ நமக்கு ட்ரூன்ற ஒரு கண்டிஷன் வந்து வருது. வெளியே நான் என்ன பண்ணிக்கிறேன், பேரண்டசிஸ்க்கு வெளியே நாட் என்ற ஆப்ரேட்டர் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபால்ஸ்னு வருது. ஓகே, நான் செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸான்ட்டு செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு ஃபால்ஸ்னு வருது. ஓகே, ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ நான் இங்கே வந்து இங்கே ஒரு நாட் ஈக்குவல் டுன்னு போடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு ட்ரூன்னு வருது, ஏன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகணும். ஸோ 2 கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ நாட் ஆப்ரேட்டர் தான். ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அதனால நமக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து எக்ஸ்ஆர்னு கொடுக்குறேன். ஓகே, அதாவது என்னன்னா ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. இப்போ நமக்கு 2 கண்டிஷனுமே என்னவா இருக்குன்னா ஃபால்ஸாக இருக்குது. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸோ ஃபால்ஸ். ஓகே, இப்போ வந்து 2 கண்டிஷனுமே ட்ரூவாக கொடுக்குறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபால்ஸ். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னவா வரும்னா ட்ரூன்னு வரும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸோ ட்ரூ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபால்ஸாக கொடுத்துருக்கேன். பி வந்து ஈக்குவல் டு 10 தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனாலே நமக்கு என்னவா டிஸ்பிளே பண்ணுறதுன்னா ட்ரூவாக டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, 1 by 1 பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட 2 வேரியபிளுக்கு ஏ அண்ட் பி.
ஏ என்ற வேரியபிள்குள்ளே அலோ என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி பி என்ற வேரியபிள்குள்ளே வேர்ல்டு என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் வந்து கன்கான்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணுன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனை ஒரே ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனாக டிஸ்பிளே பண்ண வைக்கும். ஓகே, ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், ஏ என்ற வேரியபிள் வந்து போட்டுருக்கேன். ஓகே, இப்போ நான் பியோட என்ன பண்ணணுன்னா கன்காட்டினேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலான்னா டாட் பின்னு குத்தா போதும், கன்காட்டினேட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரே ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனாக என்ன பண்ணுன்னா டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனுக்குமே இப்போ அலோ வேர்ல்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும்னா என்ன பண்ணலாம், டாட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுக்கலாம், அப்புறமா டாட் பி. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து கன்கான்டினேஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்மக்கிட்ட ஏ அண்ட் பி ரெண்டு வேரியபிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எப்படின்னா இது இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, சாரி ஏ டாட் பி. ஓகே, ஸோ இங்கே வந்து ஏ என்ற வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஏ என்ற வேரியபிள்குள்ளே ஆல்ரெடி என்ன இருக்குன்னா எல்லோன்னு இருக்குது. இப்போ டாட் கன்கனேட் பண்ணுறேன், பி என்ற வேரியபிள்குள்ளே வேர்ல்டுன்னு இருக்குது. ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் நமக்கு அதே அலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அரே ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், A1 அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே அரே எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். அரே எலிமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறேன்னா கீ வேல்யூ பேராக கொடுக்குறேன். ஓகே, இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே ஏன்னு கொடுத்தா அது வந்து கீ, அதுக்கப்புறமா ஆரோ கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ளூன்னு கொடுக்குறேன். ஸோ இது ப்ளூன்றது வந்து ஒரு வேல்யூ. ஓகே, இது வந்து கீ வேல்யூ பேராக கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பேர் வந்து கொடுக்குறேன், பி ஆரோ ரெட். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் போட்டுக்கிறேன், A2 ஈக்குவல் டு அரே சி ஆரோ கிரீன் கமா டி ஆரோ ப்ரௌன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு அரே எலிமெண்ட்ஸில் ரெண்டு அரே வேரியபிள்ஸ்குள்ளே என்னோட கீ வேல்யூ பேர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அரே ஆப்ரேட்டர் வந்து யூனியன் ஆப்ரேட்டர், அதாவது ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு A1 என்ற வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன் ப்ளஸ் A2. ஸோ இதை வந்து பேரண்டசிஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன், ஸோ அதை வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து அரேவாக டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு print underscore r. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி. ஓகே, அதுக்கப்புறமா நம்மளோட வேல்யூஸும் இருக்குது. ஓகே, அதாவது ரெண்டு அரே எலிமெண்ட்ஸும் ஒன்றா இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து ஏ ஈக்குவல் டு பி. இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஏல இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸும் இது வந்து A1, இது வந்து A2. ஓகே, ஸோ A1ல் இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸும் A2ல் இருக்கிற கீ வேல்யூஸ் பேர்ஸும் சேமாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ டைப் வந்து பூலியன். ஓகே, ஸோ ஃபால்ஸ்னு வந்து ஏன்னா இங்கே ஏ இருக்குது, பட் இங்கே சி இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாட், அதாவது இன்ஈக்குவலிட்டி. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ட்ரூன்னு வருது, ஏன்னா ரெண்டுமே சேமாக இல்லை. ஓகே, சேமாக இல்லைன்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு, அதாவது ஐடென்டிட்டி. ஓகே,
அதாவது நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட் பார்த்த மாதிரி தான் அதில் வந்து ஐடென்டிக்கல் பார்த்துப்போம், இல்லை வந்து ஆப்ரேட்டர்ஸில் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை என்ன செக் பண்ணோன்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும், கீ வேல்யூ பேர்ஸ் வந்து சேமாக இருக்கணும், பட் சேம் டைப்பாகவும் இருக்கணும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா ரெண்டுமே சேமாகவும் இல்லை பட் சேம் டைப் தான். ஓகே, பட் சேமாக இல்லை. ஓகே, இப்போ நான் நாட் கொடுக்குறேன், இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ட்ரூன்னு வருது, ஏன்னா ரெண்டுமே சேம் டைப் தான். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ. அதாவது த நாட் ஐடென்டி என்ன செக் பண்ணோன்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஒன்று வந்து ரெண்டு சேம் டைப்பாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டும் சேம் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டும் சேம் டைப்பாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் வந்து போடுறேன். ஓகே, இது வந்து இன்ஈக்குவாலிட்டி. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் ட்ரூன்னு வருது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஓகே, இது வந்து அரே ஆப்ரேட்டர்ஸ். லாஸ்ட்டு ஃபைனல் ஆப்ரேட்டர் வந்து கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் 1 வந்து லெஸ் தென் 2 வந்துட்டு செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன், கொஷின் மார்க். சப்போஸ் ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லாட்டி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு பேரண்டசிஸ்குள்ளே நான் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன், 1 வந்து லெஸ் தென் 2 வந்துட்டு செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டில் என்ன கொடுக்குறனோ அது வந்து டிஸ்பிளே பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலனுக்கு அப்புறமா செகண்டில் என்ன கொடுக்குறனோ அது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா நம்மளோட கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், 1 வந்து கிரேட்டர் தென் 2 செக் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நல் கொலெக்சிங் ஆப்ரேட்டர். ஓகே, இது வந்து PHP 7 கொண்டு வந்து ஒரு நியூ ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற வேரியபிள்குள்ளே அல்லோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏன்ற வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ தான் நல் கொலெக்சிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏ 2 கொஸ்டின் மார்க் அப்புறமா வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஏன்ற வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், ஈக்குவல் டு சப்போஸ் ஏன்ற வேரியபிள் நான் எந்த ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்கலன்னா இந்த வேர்ல்டு என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ஏற்கனவே அலோன்னு கொடுத்துருக்கேன், ஸோ நமக்கு வந்து அலோன் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸோ நமக்கு அலோன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏன்ற வேரியபிள்குள்ளே எதுவுமே நான் கொடுக்கல. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ நமக்கு வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நல் கொலெக்சிங் ஆப்ரேட்டர். இது வந்து PHP 7 கொண்டு வந்து நியூ ஆப்ரேட்டர். ஓகே,